guys, என்ன நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் பிசி இருக்கக்கூடிய RAM அதுல வரக்கூடிய கேட்ச் ஃபைல்ஸ் அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ற மூலமா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதே இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கேச்சஸை கிளியர் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அல்லது ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரேம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேட்ச் ஃபைலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 3GB 4GB 5GB வரைக்கும் போகும். ஏன் 10GB மேலே போனாலும் போகும். என்னோட லேப்டாப்பில் வந்து 8GB தான் இருக்குது. நீங்கள் வந்து பிசி வச்சிருந்தாலும் சேம் மெத்தட் தான். ஸோ தான் இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணக்கூடிய அந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக வந்து பண்ணுவீங்க. அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து உங்கள் லேப்டாப் இருந்தாலும் சரி பிசி இருந்தாலும் சரி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், கேட்ச் ஃபைல்ஸும் வந்து கிளியர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து எப்படி அந்த கேட்ச் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய லேப்டாப்பில் எவ்வளோ கேட்ச் ஃபைல் இருக்குங்கிறத அவங்க ஷோ பண்ணுறேன். என்னோடய லேப்டாப் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 10 கிடையாது. ஸோ ரெண்டுமே சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜர் போய்க்கோங்க. போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரேமில் தான் அந்த கேச்சஸ் எல்லாமே வரும். ஸோ மெமரிங்கிறத போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3.8GB. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளியர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதனால் நிறைய யூசேஜும் இருக்குது, நிறைய பர்ஃபார்மன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை கிளியர் பண்ணுறதுனால. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசரை போய்க்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை போய்க்கோங்க. போனதை நீங்கள் அதில் வந்து உங்களோட சர்ச் பாரில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டாண்ட் பைங்கிறத டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து எம்டின்னு டைப் பண்ணாலே போதும், அதை பேஸ்ட் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் வந்துடும். ஸோ எம்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை லிஸ்ட் ஆல்ரெடி நான் ஒருக்கா வந்து சர்ச் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டு. ஸோ இதில் இந்த வெப்சைட்லேருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, வைரஸ் ஏதாச்சும் இருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஷீல்டு வந்துச்சு, அதாவது ப்ரொடெக்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எனேபிள் பண்ணதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னோடய சேனலில் வந்து பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, மற்றபடி நீங்கள் வந்து வீடியோஸ் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் டவுன்லோடு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேபி வைஸ் தான் இருக்கும். ஐ திங்க் 100 and 300 KB அது தான் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண கேட்கும். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் டவுன்லோட் எக்ஸ்ப்ளோர் அந்த சாஃப்ட்வேர் போட்டிங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. எந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணாலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குங்கிறத காட்டு. ஸோ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி தான் வந்து டேரெக்டாக வந்து திஸ் பிசியில் வெளியில் எங்கேயும் நீங்கள் வந்து வைக்க வேண்டாம், ஏதாச்சும் ஒரு லோக்கல் டிஸ்கில் வச்சுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ காப்பி. ஸோ நான் உங்களுக்கு வந்து வெளியில் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம இப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வேணும், அதனால தான். ஸோ இது நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ், ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3.3GB இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துவாங்க. எஸ் ஆன் பர்மிஷன் எஸ் கொடுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு டவுன் ஆகும். பார்த்தீங்கன்னா எம்பியில் மாறிடுச்சு, ஜிபி இருந்தது எம்பியில் மாறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க முடியுமா? அதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சு காட்டியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா உள்ளே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. போனதும் பார்த்தீங்கன்னா காம்பேட்டிபிலிட்டின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரன் த ப்ரோக்ராம் அஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாலே அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷீல்டு படம் காட்டும். ஸோ இதை நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் தான் ரன் ஆகும். ஸோ இதை நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நம்ம வந்து ரன் பண்ணி இருக்கிறது வந்து ரொம்பவே டஃப்பு. யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இது எஸ் திஸ் ஒர்க் கரெக்ட்லி ஓகே.
இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதுவாட்டே ட்ரிகர் பண்ணி ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் ஐக்கான் வந்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது டாஸ்க்குங்கிறத டைப் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர் டாஸ்க் ஷெடியூலருங்கிற இருக்கும். இது வந்து டாஸ்க் ஷெடியூலர் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஷெடியூல் பண்ணுறது, இப்போ ஏதாச்சும் என்ன டாஸ்க் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இதில் வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணுறது, எப்படி அதை வந்து ட்ரிகர் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆக முடிஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். கமான் மேன் ரீடிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட்டுங்கிறத ஷோ பண்ணும். ஸோ இங்கே லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சம் நீங்கள் வந்து க்ரியேட் டாஸ்க் கொடுத்தாலே போதும். ஸோ க்ரியேட் டாஸ்க் கொடுத்தா பண்ண போகிறோம். க்ரியேட் பேசிக் டாஸ்க் கொடுக்க தேவையில்லை, வெறும் க்ரியேட் டாஸ்க் கொடுங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டிய என்ன வேணால் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ரேம் க்ளீனுங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன்று தான் க்ரியேட் பண்ண இல்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது ஒரே நேமில் க்ரியேட் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் நேமில் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் வெதர் யூசர் லாகின் ஆர் நாட் அதை கொடுத்துட்டு டு நாட் ஸ்டோர் பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து முடிக்கிற டைம் வந்து இது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும், உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு கேட்கும். அதனால தான் அது வந்து கேட்கண்டா, அதுக்காக தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் என்ன ஓஎஸ் போட்டிங்களோ அது வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து Windows 11 தான் வச்சுருக்கேன், பட் Windows 11 இதில் வந்து கிடையாது. ஸோ நான் வந்து Windows 10 கொடுத்துக்கிறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் வாங்க. ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர், எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ண போகிறீங்க, எதை செட் பண்ண போகிறீங்கிறத. ஸோ இதை நியூ கொடுத்துட்டு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் எங்கே வச்சிங்களோ அதை நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து உள்ளே தான் வச்சுருக்கேன், வெளியிலேயும் ஒன்று இருக்குது, உள்ளே ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து உள்ளே இருக்கிறத வச்சுருக்கேன். நீங்களும் உள்ளே இருக்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. உள்ளே மீன்ஸ் சி கிடையாது, டி அதுக்கு மேலே எடுத்து இருந்தாலும் ஓகே. அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த ஃபைல் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்து இந்த ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை செட் பண்ணணும். ஸோ ட்ரிகரில் போயிட்டு நியூ கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷெடியூல் போடுற மாதிரி ஒரு டைம் வந்து குறிப்பிட்ட டைம் வச்சு அந்த டைமுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன்னாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ட்ரிகரில் அதான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்டிங்கில் இருக்குது. கம் ஆன் மேன், இதுதான் உங்களுக்கு வேலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இன்னும் இவ்வளோ டேட் உங்களுக்கு ஷோ ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் 31/2020 தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ரிப்பீட் டாஸ்க் எவரி அந்த இதை கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் போட்டிருக்காங்க, டெய்லி போட்டிருக்காங்க, வீக்லி போட்டிருக்காங்க, மந்த்லி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் என்ன வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து 1 hour இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 5 minutes வச்சுக்கோங்க. இதில் 1 day இருக்கும், அதை வந்து ஃபஸ்ட் இருக்குது இந்த ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இன்டெஃபினிட்லிங்கிறத வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த எனேபிள்டுங்கிற இருக்கும், இதை நீங்கள் வந்து டிக்கை எடுத்துகிட்டு திருப்பி வந்து டிக்கை போட்டுட்டு ஓகே கொடுங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி டிக்கில் தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து அதை அப்படியே கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எனேபிள் ஆகாது, டிசேபிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து ஆனில் இருந்தால் தான் இதை வந்து ரன் ஆகும். அதே மாதிரி ஆஃபில் இருந்துச்சு, அது நீங்கள் வந்து சார்ஜ் ஆன் பண்ணலைன்னா இது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நார்மலாகிட்டே அது வந்து ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ், இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது இவ்வளோ தான், நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கேன்சல் ரிஃப்ரெஷ் இந்த மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை கேன்சல் கொடுத்துடாதீங்க, ரிஃப்ரெஷ் ஆகணும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம் வந்திருக்காங்கிறது. ஸோ ஷார்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆறுங்கிறத டைப் பண்ணிங்க, பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து ட்ரிகர் பண்ணணும்னா டாஸ்க் ஷெடியூலர் லைப்ரரிங்க இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணது எல்லாமே இங்கே தான் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேம் க்ளீனிங்கிற இருக்கும், இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை சிம்பிள் மினிமைஸில் போட்டுருக்கேன். மினிமைஸ் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1.1 GB இருக்குது. ஸோ இதை நான் இப்போ வந்து ரன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 minutes இது வந்து ரன் ஆகும். ஸோ அதே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டைம் இங்கே பார்த்துக்கோங்க 11:15 ஆச்சு. ஸோ 11:20 ஆகிறது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுதா இல்லைங்கிறத நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து 5 minutes தான் அதில் ஆப்ஷன் இருக்குது. 1 minute இருந்தால் கூட இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ 1 minute யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தான். ஸோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கேச்சஸும் பார்த்துக்கோங்க, அதே டைம் வந்து டைமும் பார்த்துக்கோங்க. டைமர் வைக்கலாம்னு நினச்சேன், டைமருக்கான ஆப்பை காணல. ஸோ அதனால தான் வைக்க முடியல. சரி ஸ்டாப் வாட்ச் வைக்கலான்னு பார்த்தா அதுவும் இன்னும் டைம் எடுக்கும். நம்ம வந்து கரெக்டான டைம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது வேண்டி.
ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க 4 நிமிஷம் என்ன 4 நிமிஷம் இருக்குது. ஸோ கேச்சஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க 91 MB வரைக்கும் அது வந்து கம்மியாகிடுச்சு. 5 மினிட்ஸ் தான் எதிர்பார்த்தேன். பட் வந்து நான் கணக்கு போட்டால் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இதில் தான் ஸ்டார்ட்டு. அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை பார்க்கும்போது 11:18 வந்து கரெக்டாக வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துட்டீங்க, கரெக்டாக வந்து எல்லாமே வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒன்று சொல்லலாம், நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுங்கிறது. ஸோ அப்படி கிடையாது. இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதில் நீங்கள் வந்து வேண்டாம் வச்சிங்கன்னா டிசேபிள் ஆப்ஷன் இருக்குது, டெலிட் ஆப்ஷன் இருக்குது. தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஸோ அந்த சாஃப்ட்வேரை மிஸ் பண்ணிடுறாங்க. இதோட டவுன்லோடிங் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீடியோ பார்த்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து கேச்சஸ் கிளியர் பண்ணிக்கிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிங்களா? நீங்கள் ஏதாச்சும் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து பின் பண்ணியிருக்கேன். எனக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் புதுசாக ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோஸ் போட முடியும், எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரியாக இருக்கும். Thanks for watching. Bye bye. Next video la paakalam.